நகை கடன் வாங்கியிருக்கீங்களா? தங்க நகை கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டை யாருமே வந்து தவற விடாதீங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தங்க நகை கடனுக்கு ஒரு புதிய அப்டேட் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். அண்ட் தங்க நகை கடன் தள்ளுபடி குறித்தும் முக்கியமான அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க. கடந்த ஆண்டு செப்டம்பர் 30 பார்த்தீங்க அப்படின்னா 52% மேல தங்க நகை கடன் வந்து வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. எந்த காரணத்துக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவா தங்க நகை கடன் வைப்பதற்கான காரணம் அப்படின்னா நாளுக்கு நாள் தங்க நகைக்கான மதிப்பு வந்து உயர்ந்து கொண்டே செல்வதனால தான், அதனோட மதிப்பு வந்து உயர்வதனால மக்கள் வந்து அதிகமாக தங்க நகை கடனை வந்து வாங்குறாங்க. ஸோ இந்த காரணத்தினால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI இப்போ ஒரு புதிய அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது தங்க நகை கடனை கொடுப்பவர்கள் அவர்கள் மீட்கும் பட்சத்தில் பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஆனால் சப்போஸ் மீட்க முடியவில்லை அப்படின்னு வரும்போது தங்க நகைக்காக ஒரு அமௌண்ட் வந்து வைக்கிறாங்க, லோனுக்கு வைக்கிறாங்க. தங்க நகை கடன்ல மீட்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலராலும் மீட்க முடியாம வந்து போயிருது. பிகாஸ் அவங்களோட குடும்ப சூழ்நிலை வந்து அந்த அளவுக்கு மோசமா வந்து இருக்கும். பொருளாதார சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமா வந்து இருக்கும். அவங்களால மீட்க முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி மீட்கும் பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து பெரிய தொகை வந்து ஆயிடுது. இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து சேர்ந்து தான் வரும். ஸோ அவங்களால கட்ட முடியாது. ஸோ அதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நகை வந்து ஏலம் விடுறாங்க. ஏலத்தில் வந்து ப்ராப்பரான ஏலம் விடுறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. அவங்களுக்குள்ளே வந்து பேங்கே வந்து பர்சனலாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரியும் RBI ஒரு சில குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காங்க. RBI கிட்ட வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்துருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் விரைவில் தேர்தல் வரப்போற இந்த சூழ்நிலையில திமுக தேர்தல் வாக்குறுதியின்படி கூட்டுறவு சங்கங்களில் 5 சவரன் வரையிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்ய போறதா முடிவு செய்துள்ளதாகவும் சில செய்திகள் வந்து வெளியாகி இருக்கு. இந்த தேர்தல் வாக்குறுதிப்படி ஏழை குடும்பங்களுக்காக செயல்படுத்தப்படுகிறது. அதாவது மோசடி புகார்கள் காரணமாக தகுதியானவர்களுக்கு மட்டுமே தள்ளுபடி என அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. புதிய கடன்கள் வாங்குபவர்கள் தள்ளுபடி திட்டத்தில் ஏமாறாமல் தகுதிகளை சரிபார்த்து கடன் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா பலரும் புதிய நகை கடன் வாங்குவதை அதிகரித்துள்ளதால் மோசடிகள் நடக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. உண்மையான ஏழை எளிய மக்களுக்கான கடன் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடியில சில குளறுபடிகள் அப்படின்றதும் நடைபெற்றிருக்கு. ஸோ அதனால அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உண்மையான ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமே கடன்களை வந்து தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலி நகைகளை கொடுத்து கடன் வாங்கிய மோசடி நபர்களுக்கு தள்ளுபடி கிடையாது என தமிழக அரசு அறிவித்துள்ளது. சில மாவட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா போலி நகைகளை கொடுத்து கடன் வாங்கியதாக சில புகார்கள் அப்படின்றது எழுந்திருக்கு. இன்னும் சில மாதங்களில் தேர்தலை ஒட்டி நகை கடன் தள்ளுபடிகள் வரலாம் என மக்கள் ரொம்பவே ஆர்வமோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதனால இப்போ கூட்டுறவு வங்கிகளில் நகை அடகு வைக்கும் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. அது மட்டும் இல்லாம அரசு தரப்புல இருந்து விளக்கம் வந்து கொடுத்திருக்காங்க. தகுதியானவர்களுக்கு மட்டுமே இந்த நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நகை கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவரா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் கூட்டுறவு வங்கி கிளையில் கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க்ல போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. கடந்த செப்டம்பர் 30 இருந்து 52% பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்க நகை கடன் பெற்றுள்ளதாகவும் அந்த நகைக்கடன் அனைத்தையுமே முறைப்படுத்தணும். அதுக்காக தான் கவர்மெண்ட் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லா பேங்க்லையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க், அதுக்கப்புறம் பிரைவேட்ல இருக்க முத்தூட் கோ,
ஆர்டிகா கோல்டு இந்த மாதிரி பிரைவேட்டா இருக்கக்கூடிய NCPIன்னு சொல்வாங்க. அது மூலியமாகவும் தனியார்ல அதாவது பிரைவேட்ல கோல்ட் லோன் வாங்குறவங்களுக்கும் இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். அதாவது தங்க நகை கடனுக்கு EMI ஆப்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயனாளர்கள் நகை கடனை மீட்கும் பட்சத்தில் மீட்கிறவங்களுக்காக உடனடியாக கடனை வந்து கொடுக்கணும். மீட்கிறவங்களுக்காக மட்டும்தான் கொடுக்கணும். அவங்களோட தகுதி என்ன அப்படின்னு சரிபார்த்து ஹோம் லோனாக இருக்கட்டும் இல்லை பர்சனல் லோனாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து தகுதி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் வந்து கொடுக்கணும். இப்போ நகைக்கடன் வாங்கினாங்க அப்படின்னா அது அவங்க மீட்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி தகுதிகள் எல்லாமே செக் பண்ணி கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் EMI ஆப்ஷன் வந்து மந்த்லி ஈஸியாக வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து கட்ட சொல்லுவாங்க. மாதம் ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொண்டு வர போகிறதா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் தான் இப்போ RBI வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா பேங்க்குமே இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கிறதாகவும் சுற்றறிக்கை வந்து கூடிய விரைவில் EMI ஆப்ஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் EMI-யை மாதம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நகையை வந்து மீட்க முடியாத பட்சத்தில் உங்கள் நகை வந்து உங்கள் தங்க நகை ஏலத்துக்கு வந்து போகாது. மாதம் EMI வழியாக கட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நகையை வச்ச அந்த வாடிக்கையாளரே அந்த நகையை வந்து மீட்டெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே இனி தவறுதலான நடவடிக்கை வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா EMI ஆப்ஷன் வந்து கொண்டு வர போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவலை தான் RBI இப்போ தங்க நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு வெளியிட்டிருக்காங்க.